குடிக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்கிற பாத்திரத்தை சோப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கழுவி பாருங்கள். நம்ம வீடெல்லாம் துடைக்கும் போது எந்த ஒரு கெமிக்கலான லிக்யூட் எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பவுடர் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசரில் இருக்கிற ஐஸ் கட்டி எல்லாமே உருகி ஃப்ரிட்ஜ் பேக் சைடில் தான் ஸ்டோர் ஆகும். அது எல்லாமே நிரம்பி வீடு ஃபுல்லாக வந்து தண்ணி ஆகுதா, அதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ மக்களே, இது உங்கள் மாம் அண்ட் சுட்டு தமிழ். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நெத்தியில் வைக்கிற குங்குமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில குங்குமம் வந்து நம்ம நெத்தியில் ஒட்டவே ஒட்டாது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்திலே வந்து அழிஞ்சு போயிடும். அதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் வந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நம்ம வேஸ்லின் கூட எடுத்துக்கலாம். அதை எடுத்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் குங்குமத்தை எடுத்து வைக்கும்போது அது எந்த ஷேப்பில் இருக்குதோ அந்த ஷேப்பில் அந்த குங்குமமும் வந்து ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குங்குமம் வந்து சீக்கிரம் அழியவே அழியாது. நம்ம தண்ணி ஊற்றி கழுவுற வரைக்கும் அந்த குங்குமம் வந்து அழியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குடிக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்கிற இந்த பாத்திரம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சோப் யூஸ் பண்ணி அதை கழுவும் போது அந்த சோப்போட ஸ்மெல்லாம் அந்த பாத்திரத்தில் இருக்கும். நம்ம தண்ணி குடிக்கும்போது கூட அந்த சோப் ஸ்மெல் வந்து இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம பாட்டி காலத்து ஒரு முறையை தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ராகி மாவு வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறேன். இதை நம்ம யூஸ் பண்ணி இந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரமும் நல்லா பளபளன்னு வந்து மாறிடும். இது நீங்கள் சில்வர் பாத்திரத்துக்கு மட்டும் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த காலத்தில் சோப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ராகி மாவு வச்சு தான் வந்து வாஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் வந்து இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாரியில் பின் குத்தும் போது அந்த பின்னில் ஒரு மாதிரி சொர சொரன்னு இருந்தது அப்படின்னா, நம்ம பட்டுப்புடவையிலெல்லாம் பின் பண்ணும்போது அந்த பட்டுப்புடவை டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு மாதிரி ஓட்டை விழுந்த மாதிரி ஆயிரும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சமாக சோப் எடுத்துக்கிட்டு அதில் இந்த பின்னை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் சாரியில் பின் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக வந்து போகும். பட்டுப்புடவையும் நமக்கு டேமேஜ் ஆகாது. அடுத்து என்ன டிப் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கத்திரிக்காயெல்லாம் என்ன தான் வந்து கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கருத்து போன மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி கருக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியில் கல்லுப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கத்திரிக்காயை அதில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காய் சீக்கிரமே கருத்து போகாது. அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி நிறைய வந்து ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் தான் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த மெத்தட் வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். அந்த ஃப்ரீசருக்கு பக்கத்தில் வந்து இந்த பட்டன் வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து உள்ளே போயிடும். அதுக்கப்புறமா அந்த ஃப்ரீசரில் இருக்கிற அந்த ஐஸ் கட்டி எல்லாமே உருகி நமக்கு பேக் சைடில் வந்து அந்த தண்ணி வந்து வந்துடும். இந்த பட்டனை வந்து டீஃப்ராஸ்ட் பட்டன் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீசரில் இருக்கிற ஐஸ் கட்டி எல்லாமே உருகி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ப்ரெஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பட்டன் வந்து திரும்பவும் மேலே வந்துடும். அந்த ஐஸ் கட்டி எல்லாமே உருகி நமக்கு பேக் சைடில் வரும் பார்த்தீங்களா, அது எல்லாமே நிரம்பி நமக்கு வீடு ஃபுல்லாக வந்து தண்ணி ஆயிரும். நம்ம ஒவ்வொரு டைம் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வீட்லேயே இருக்கிறாங்க அப்படின்னா அதை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிக்கிட்டு மறுபடியும் எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் டியூப் மாதிரி எடுத்துக்கிட்டு அது வாயில் உறிஞ்சு அந்த பாத்திரத்தில் ஊற்றுற மாதிரி கூட செய்வாங்க. நான் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது கிடையாது. சிம்பிள் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜோட ஸ்விட்ச் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதனோட ஒரு பகுதியை வந்து அந்த பாத்திரத்தில் வந்து வச்சுட்டு இன்னொரு பகுதியை இந்த மாதிரி பாக்ஸில் வந்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணி வந்து நிரம்பி வழியும் போது நமக்கு சொட்டு சொட்டாக வந்து அந்த பாத்திரத்தில் நிரம்பிடும். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மெத்தட் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம அடிக்கடி வந்து இதை பார்த்துட்டு இருக்க முடியாது, இல்லை வெளியில் ஏதாவது ஒர்க்குன்னு சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து நிரம்பிருச்சு. இதை நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 10 கற்பூரம் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பட்டை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டை பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கொரகொரப்பாக வந்து இருக்கவே கூடாது. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடெல்லாம் துடைக்கும் போது சம்டைம் குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்டில் வந்து டெய்லியுமே வந்து நம்ம மாப் போட்டால் தான் ரொம்பவே நல்லது. நம்ம அடிக்கடி வந்து லிக்விட் போட்டு நம்ம மாப் பண்ணுறது அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால் நம்ம உப்பு போட்டிருக்கோம், மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம். வாசனைக்காக கற்பூரம், பட்டை,
தூள் இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம். அது போட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப க்ளீனாக வந்து இருக்கும். இப்படி நம்ம ரெடிமேடாக வந்து எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றா வந்து நம்ம தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒயிட் கலரில் டைல்ஸ் இருக்கிறவங்க இந்த மஞ்சள் தூள் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1/2 பக்கெட் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதை வச்சு நீங்கள் நல்லா மாப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக ஒரு தெய்வீக மனமாக வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நிறைய பேர் வீட்டில் இந்த மந்த்லி கேலண்டர் வந்து இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம வந்து ஃபேன் காற்றுக்கு அடிக்கடி இந்த அட்டை வந்து பறந்துக்கிட்டே இருக்கிறதுனால சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும். இதனால் நமக்கு நைட்லலாம் சரியாக தூங்கவே முடியாது. அதுக்காக ஒரு சிம்பிள் மெத்தடு தான். இப்படி ஒரு குசி கிளிப் வந்து எடுத்துக்கோங்க. அதை இந்த கேலண்டரில் கீழே வந்து இந்த மாதிரி குத்தி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பேப்பர் வந்து ஒவ்வொன்றா வந்து பறக்கவே பறக்காது. நமக்கு சவுண்டும் வந்து வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் இந்த லைட்டர் வந்து வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ஆயிலான மாதிரி ஆயிரும். அது மேலே நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாக கேஸ் பத்துறதுக்கு வரவே வராது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லைட்டர் வந்து லாங் லாஸ்டிங் வந்து வரும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த லைட்டரில் வந்து எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் மெத்தட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி அந்த லைட்டர் வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். நம்ம வாட்டர் வச்சு வந்து வாஷ் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது கூடவே இந்த மாதிரி பட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த பட்ஸ் வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அந்த லெமனில் இந்த பட்ஸை வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். இப்போ நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு சீக்கிரமாக அந்த உள்ளே எல்லாம் நல்லா இடுக்கில் இருக்கிற எல்லா அழுக்குமே வந்து க்ளீன் ஆகிட்டு வந்துடும். அதனால் நான் இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு க்ளீன் பண்ணும்போதே தெரியும். இந்த லைட்டர் வாங்கி 1 மந்த்து தான் வந்து ஆகுது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு தெரியும். அந்த பட்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த லெமன் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த எண்ணெய் பசை அழுக்கு எல்லாமே சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆகிட்டு வந்துடும். இப்போ அந்த லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டர் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம லைட்டாக அப்ளை பண்ணி விட்டாவே போதும். தேய்ச்சி விடும்போதே நமக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது காட்டன் கிளாத் எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து நம்ம க்ளீன் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டர் வந்து லாங் லாஸ்டிங் வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ லைட்டர் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பூண்டெல்லாம் உரிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்காக நிறையா வந்து உரிக்கணும் அப்படின்னா ரொம்ப கை வலிக்க உரிச்சிட்ருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் பூண்டு வந்து எடுத்துக்கிட்டு சென்டரில் நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பல்லாக வந்து எடுத்தோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்துட்டு நமக்கு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். ஒரு சில பல் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த தொல்லியோடு வந்து இருக்கும். அது நம்ம உரிக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி இருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் உரிச்சு பாருங்கள். கை வலிக்க நம்ம உரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.